டிவிகே தலைவர் விஜய் அவர்களே, வசதியான வாழ்க்கையை தூக்கி எறிஞ்சிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கேன்னு ஒரு கூட்டம் விடாம எல்லா கூட்டத்திலையும் சொல்றீங்களே, எந்த வசதியை தூக்கி எறிஞ்சிட்டு வந்தீங்க? BMW i7ல வந்து சேட்டல் ஃபைட்ல ஏறி ரோல்ஸ் ராய்ஸ்ல போறீங்களே, இதான் உங்க வசதியை தூக்கி எறியறதா? குடும்பத்துல ஒருத்தர் எதிர்த்தா பரவாயில்ல, மொத்த குடும்பமும் உங்களை எதிர்க்குது. உங்களை பெத்த அப்பா அம்மாவும் உங்க கூட இல்ல, கல்யாணம் பண்ண மனைவியும் உங்க கூட இல்ல, பெத்த குழந்தைங்களும் உங்க கூட இல்ல. இப்படி யாருமே இல்லாத பனையூர் வீட்டுல புசி கூடவும் ஆதவ் அர்ஜுனா கூடவும் வாழுறீங்களே, இதுதான் உங்க வசதியை தூக்கி எறியறதா? உங்க குடும்பத்தை தவிர எதையுமே தூக்கி எறியாது நீங்க வசதியை தூக்கி எரிஞ்சிட்டு வரேன்னு எப்படி சொல்ல முடியுது? என்னோட தோலை அறுத்து உங்களுக்கு செருப்பா செஞ்சு போடணும்னு சொல்றீங்களே, இப்படி சொல்றவன் தான் தொண்டனை பார்த்தோன்னு சைக்கிளை கீழே போட்டு ஓடுவானா? ஏன் உங்க தொண்டை உங்களை கடிச்சு தின்றுவான்னு பயமா? வாய்ப்பு இருக்கு. எலெக்ஷன் டேட் அறிவிச்ச நாள்ல இருந்து மொத்தமே 5 கூட்டமும் 60 நிமிஷமும் பேசிட்டு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்தேன்னு பேச்சு வேற. 1 மணி நேரம் வெயில நின்னதுதான் உங்க தியாகமா? ஒரு போன் வாங்கறதா இருந்தா கூட 4 போனும் ஒப்பீடு செஞ்சு பார்த்து வாங்குற கூட்டம் தன்னை ஆள போற தலைவனை மூஞ்ச பார்த்து தேர்ந்தெடுக்குது. நமக்காக எவ்வளவு களத்துல நின்றுருக்கான், எவ்வளவு பிரச்சனைக்கு தீர்வு சொல்லியிருக்கான்னு பார்க்க வேண்டாமா? திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்கும் வாய திறக்கல, கவின் ஆணவ படுகொலைக்கும் வாய திறக்கல, கடைசியா பனையேறி மணிகண்டனை ஒரு போலீஸ்காரன் காலில் சுட்டானே, அதுக்கும் வாய திறக்கல. ஏன் வாய திறக்கல? ஒரு சார்பா போயிரும்னா சிந்திச்சு வாக்களிக்கணும். இப்ப இருக்கிற ஜென்சி கிட்ஸ் அரசியல் பேசுறத பார்க்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா ஆபாசத்தை குறைச்சிட்டு CNN, NDTV, டைம்ஸ் நவ் மாதிரியான அனைத்திந்திய ஊடகங்கள் முன்னாடி தற்கூரித்தனமா டான்ஸ் ஆடிக்கிட்டு பதில் சொல்லிக்கிட்டு இல்லாம கொஞ்சம் நாகரிகமா நடந்துக்கோங்க.